அருணாச்சல் பிரதேச ஈஸியா ஒரு 7 டேஸ்ல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றத ரொம்ப தெளிவா சொல்றேன். அருணாச்சல் பிரதேஷ்ல கிட்டத்தட்ட 45 டேஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹிமாலயாஸ்ல 750 டேஸ்க்கு மேல சர்வே ஆயிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அருணாச்சல் பிரதேஷ்ல என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றத ரொம்ப டே பை டே வந்து சொல்றேன். ஸோ 7 நாள் ஐட்டினரி இப்போ உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ முதல் நாள் நீங்க வந்து குவஹாத்தி ஏர்போர்ட்ல அரைவ் ஆகுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நியர்பை ஏர்போர்ட் வந்து குவஹாத்தி தான். கரெக்ட்டான அட்வைஸ் என்ன அப்படின்னா, குவஹாத்திலேருந்து நீங்க மார்னிங் கிளம்பணும். அட்லீஸ்ட் ஒரு 8 டூ 9 ஏஎம்க்குள்ள நீங்க குவஹாத்திலேருந்து கிளம்புனா தான் திராங் வந்து நீங்க முதல் நாள் ஈவினிங் வந்து சேர முடியும். ஸோ திராங்ல தான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு நைட் வந்து ஸ்டே இருக்கும். ஸோ திராங் போறதுக்கு நெறைய வழி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவஹாத்திலேருந்து 7 நாள் நீங்க ஒட்டுக்கா பைக் எடுத்துக்கிட்டாலும் பெட்டர் தான். இல்ல கேப் எடுத்துக்கிட்டாலும் பெட்டர் தான். இல்ல எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னா, குவஹாத்தி டூ திராங் வந்து பஸ்ஸே இருக்கு. ஸ்லீப்பர் பஸ்ஸே இருக்கு. இல்ல அப்படின்னா ஷேரிங் ஜிப்பும் இருக்கு. ஸோ பஸ் வந்து நீங்க ஈஸியா மேக் மை ட்ரிப் ரெட் பஸ்ன்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கலாம். ஷேரிங் கேப் வந்து முதல் நாள் நைட்டே போய் நீங்க சொல்லணும். இல்லன்னா காலையில ஒரு 6 மணிக்கு ஐஎஸ்பிடி குவஹாத்தி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷேரிங் கேப் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ குவஹாத்தில போய் திராங்ல போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு முதல் நாள். ஸோ 2வது நாள் நீங்க திராங்க சுத்தி பார்க்கலாம். திராங்ல சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப மெயின் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மண்டல டாப் அண்ட் சாங்கி வேலி. ஸோ இது 2த்துக்கும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இத பண்ணிட்டு அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு, மொனாஸ்ட்ரி இருக்கு. இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்த நாள் 3வது நாள் திராங் டூ தவாங் போயிடலாம். ஸோ தவாங் போயிட்டு நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. போற வழியில உங்களுக்கு செலா பாஸ் அண்ட் செலா லேக் அண்ட் ஆல்சோ ஜங் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஓன் பைக்கா இருந்ததுன்னா சக்சம் பிரிட்ஜும் நீங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு அடுத்து தவாங்ல போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. டே 4 வந்துட்டு நீங்க தவாங்கோட லோக்கல் சைட் சீயிங் பண்ணலாம். ஸோ அதாவது லோக்கல் மொனாஸ்ட்ரீஸ், வார் மெமோரியல் இது எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்து டே 5 வந்து பும்லா பாஸ் போயிருங்க. பும்லா பாஸ் இந்தோ சைனா பார்டர். அ ரொம்ப ப்ரவுடா இருக்கும். ஸோ சூப்பரா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருங்க அதையும். அதுக்கு வந்துட்டு நீங்க பைக்ல வந்தீங்கன்னா, கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா பெர்மிட் கிடைக்கும். இல்ல அப்டின்னா, கார் அப்டின்னா நீங்க லோக்கல் அருணாச்சல் வண்டி தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க செப்பரேட்டா பே பண்ற மாரி இருக்கும். அடுத்து டே 6 வந்து தவாங்லேருந்து திராங் போயிருங்க. இல்லன்னா சர்காவும் போயிருங்க. செர்காவ்ல போய் ஸ்டே பண்ணிருங்க. பொம்டிலா, செர்காவ் இந்த மாரி டே 6. ஸோ டே 6, டே 7 வந்து செர்காவ்லேருந்து குவஹாத்தி வந்துட்டீங்கன்னா, டே 7 கரெக்ட்டா? ஸோ டே 7ல நீங்க குவஹாத்தி திரும்ப வந்துடலாம். ஸோ அங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணிட்டு உங்க ஊருக்கு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் அருணாச்சல் பிரதேஷ்க்கு. ஏதாவது ஸ்டே சப்போர்ட், பைக் சப்போர்ட் ஆர் எது வேணும்னாலும் நம்ம இன்னபிஸ் டீம கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் டிராவல், மோர் பீஸ்.